ஒரு ஹேர் பேக் இல்லை இன்னொரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி கண்டிப்பாக நீங்கள் என்ன துரத்து எடுப்பீங்க. இல்லை எங்களுக்கு சளி பிடிச்சிருமா, ஆண்களுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாருமே பயன்படுத்தலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். அது மாதிரி க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீக்லி ஹேர் கேர் ரொட்டீனில் நம்ம வந்து 5வது நாளில் இருக்கோம். சரிங்களா? ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா 4th டே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெவியான ஹேர் பேக் நம்ம போட்டிருந்தோம். ஸோ உடனே வந்து 5th டே வந்து இன்னொரு ஹேர் பேக் இல்லை இன்னொரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன துரத்து எடுப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுடைய அந்த 5th டே வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம். பட் ஈவன் தான் நம்ம அதை ஃப்ரீயாக விட்டாலும் ஸோ இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பார்த்துட்டே வந்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஹேர் கேர் ரொட்டீன் நிறைய பார்க்கும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, ஹேர் பேக்கில் நம்ம கலக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ், அதாவது தேங்காய் பாலாக இருக்கலாம், இல்லை கஞ்சி தண்ணியாக இருக்கலாம், வெந்தயம் நம்ம ஆட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அதிகப்படியாக குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா, இல்லை எங்களுக்கு சளி பிடிச்சிருமா அப்படின்ற சில வகையான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே டக்குன்னு கோல்ட் அட்டாக் ஆகிடும், சளி பிடிச்சிரும் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயம் இருக்கும், நம்ம வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சீதளம் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி அண்ட் அவங்களும் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும், பட் ஆனால் அவங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஹெவியான ஹேர் பேக் இல்லைனாலும் ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த சிம்பிளான ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆண்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ மற்ற ஹேர் பேக்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஹேர் பேக் வந்து சிம்பிளாக இப்போ நம்மளே வந்து வீட்டில் வந்து மொத்தமாக சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து அரைச்சிட்டா கூடயுமே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆண்களுக்கும் பெண்கள் போலவே ஆக்சுவலி பெண்களை கம்பேர் பண்ணுறத விட ஆண்களுக்கு நிறைய முடி உதிர்தல் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டு ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணி விடலாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வந்து ரொம்ப அப்படியே உங்களுக்கு குளிர்ச்சியாக கூட இருக்க போகிறது இல்லை, அண்ட் ரொம்ப ஹெவியான ஒரு ஹேர் பேக்கும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் பேக். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளான ஹேர் பேக் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டீஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு 20 minutes பிஃபோர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிடலாம். இதில் குளிர்ச்சி வருமா இல்லை சளி பிடிக்குமானா கண்டிப்பாக சளியெல்லாம் பிடிக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி கூட நீங்கள் இது வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சளி தொல்லை இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி ஆண்களுக்கு, குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் தான் நான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் ஆனால் இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னா கூடயுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூடயுமே ஹேர் க்ரோத்துக்கு சரி, முடியோடைய ஓவரால் ஹெல்த்துக்கும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து தலையில் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால், இப்போ தலை அரிப்பு நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, தலை அரிப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அப்போ தான் நான் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹேர் பேக்குக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை கொண்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹேர் ட்ரீட்மெண்ட்டை செய்ய போகிறோம். இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி தான். இஞ்சியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சியை நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க. உடல் ரீதியான நிறைய சுகவீனங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அருமருந்தாக இருக்குது. இஞ்சியை நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடியுடைய வேர்க்கால்களுக்கு நிறைய பலத்தை கொடுக்குது. அதனால இது முடி வளர்ச்சியை ரொம்பவே அதிகரிக்குது. இழந்த கூந்தலை கூட திரும்பி பெற இது ரொம்பவே பயனுள்ளதாக அமையுது. நம்ம ஹேர் மாஸ்கில் இன்றைக்கி இஞ்சி பயன்படுத்துறதுனால சளி தொலையை நினச்சி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். சளி உங்களுக்கு நெருங்காது. இன்றைக்கி நம்ம ஹேர் மாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி போதும்.
நம்ம கூந்தலை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலைக்கு நிகர் கருவேப்பிலை தாங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் முடி நல்லா வேகமாக நல்லா வளர ஹெல்ப் பண்ணுது. முடி வந்து நீளமாக அடர்த்தியாக நல்ல வலிமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொத்து கருவேப்பிலை போதும். இன்றைக்கி நம்ம இதனுடைய குச்சிகள் இலைகள் இப்படி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் பயன்படுத்த போகிறோம். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம். இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் நிறைய நியூட்ரியன்ஸும் பார்த்திங்கன்னா கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால் கூந்தல் வளர்ச்சியையும் வெந்தயத்தையும் நம்ம பிரிக்கவே முடியாது. பட் ஆனால் இன்றைக்கி வெந்தயமாக ஐயோ குளிர்ச்சியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடே வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். ஸோ கருவேப்பிலை நல்லா நம்ம உதுத்து இலைகளை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த குச்சிகளை வந்து ஒடிச்சு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தோல் நீக்கி மண் போக நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தேவைப்படும். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கலவையை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க வெந்தயம் வரைக்கும் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 3-4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஹைலே வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ மிதமான சூட்டில் எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். ஸோ இதிலிருந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த கலவையை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அளவாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஏன்னா அந்த தண்ணியும் நமக்கு வந்து தேவை. ஏன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றினா கீழே ஊற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் அந்த தண்ணியும் சேர்த்து அரைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலவை நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ வடிகட்டாமல் பயன்படுத்தக்கூடாது, வடிகட்டி தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா இதனுடைய அந்த தூசி திப்பி இதெல்லாம் அந்த முடியில் ஒட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக இது சாஃப்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம தலையில் யூஸ் பண்ணலாமே நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா வடிகட்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உள்ளேருந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஜெல் மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் பேக் வந்து கிடைக்கும். அதில் எந்த விதமான கசடுகளோ எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக நமக்கு தேவையான அந்த சத்து பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா இது மாதிரி க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை இப்போ நம்முடைய தலைமுடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமுடியில் உள்ள சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் பேக்கை அதை அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த சிம்பிளான ஹேர் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது ரொம்பவே க்ரீமியாக சாஃப்டாக அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக லைட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். நம்ம ஸ்கேல்புடைய எல்லா பகுதிகளுக்கும் நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க. முக்கியமாக முன்னெற்றி காதுகளுக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முடிகள் வந்து முளைச்சிட்ருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க. நல்ல ஹேர் பேக் அப்ளை பண்ண பிறகு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு நான் ஹேர் வாஷும் பண்ணிவிட்டேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் நல்லா முடி காஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவங்களுடைய ஸ்கேல்ப்புக்கும் முடியுடைய வேர்க்கால்களுக்கும் நல்ல ஆயில் மசாஜ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இது திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ட்ரை ஹேராக ஃப்ரிஸி ஹேராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆயிலியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு வேளை ட்ரை ஆகும் ஃப்ரிஸி ஆகும் கொஞ்சம் டக்குன்னு ட்ரை ஆகக்கூடிய ஒரு ஹேராக இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து முடியுடைய அந்த நுனி பகுதிகள்லாம் வெடிப்பு வராமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நீங்கள் அறவே தவிர்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணவும் மறக்காதீங்க, சரிங்களா? ஸோ முக்கியமாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அப்போ தான் அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஹேர் ட்ரீட்மெண்ட்டோட உங்களை நான் சந்திக்க வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபி.
சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.